வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். போன வீடியோவில் நம்ம பாரதிதாசன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாரதிதாசனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேற்கோள்கள் பாருங்கள். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம், தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிறது எல்லாமே இது மேற்கோள்கள் பார்த்துக்கோங்க. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமான மேற்கோள்கள். அடுத்ததா, உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி அப்படிங்கிறது. அடுத்ததா, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம், இல்லானும் அங்கில்லை பிறர் நலது எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே அப்படிங்கிறது முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதியதொரு உலகு செய்வோம், கிட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம்ங்கிறது முக்கியமானது. அடுத்ததாக, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அப்படிங்கிறது முக்கியமான மேற்கோள்கள். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படிங்கிறது முக்கியமான, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். எளிமையினால் ஒரு தமிழன் படைப்பில்லை என்றால் இங்கு எல்லோரும் நானிடவும் வேண்டும், பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்பது முக்கியமான ஒரு மேற்கோள்கள். அடுத்ததா, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொன்பே, விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா, பாரதிதாசனுடைய கவிதைகள் இசை அமுது. இது நம்ம தமிழ்நாடு புக்ஸில் இருக்கக்கூடியது, ஸ்கூல் புத்தகத்தில். மழையே மழையே வா வா நலவாலே வா வா, ஒரு நிமிஷம். வையத்து அமுதே வா வா, தகர பந்தல் தனதனவென்ன, தாழும் கூரை சலசலவென்ன, நகர பெண்கள் செப்பு குளங்கள் நன்றெங்கும் கனகன வென்ன, ஏரிக்குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி, தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாரதிதாசனுடைய கவிதைகளில் ஒன்று. ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, எங்கள் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு பாட்டு பாருங்கள். இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நலமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடலாம் பெற்ற பேரு. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க பாடல் தான், நல்லா பார்த்துக்கோங்க. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாங்கண்டதில்லை, நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே, வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே, தமிழெண்ணில் எம்முயிர் பொருளாம், இன்ப தமிழ் குன்றுமேல் தமிழ் நாடெங்கும் இருளாம், தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழென்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு அப்படிங்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய ஒரு நூல். அடுத்ததா, விழுதும் வேரும் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு பாடல் பாருங்கள். தூளம் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும், அருந்திரள் மறவர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெறிய பந்தல். இது டிஎன் புக்ஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது நான் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, மேற்கண்ட பாடல் அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலில் விழுதும் வேரும் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, தமிழ் வளர்ச்சி. இது ஸ்கூல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க ஒரு பாடல். எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்க நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும்,
வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லை. தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர். இது ஸ்கூல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல், ரொம்ப முக்கியமான பாடல் ஒன்று. ஸோ இது வந்து மேற்கோள்கள் கொடுத்துட்டு கேட்பாங்க. அடுத்ததாக புத்தக சாலை அப்படிங்கிற ஒரு பாடல், இது வந்து புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்ற மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். தமிழருக்கு தமிழ்மொழி சுவடிச்சாலை சர்வகலா சாலையைப் போல் எங்கும் வேண்டும். தமிழிலா பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும். அமுதம் போல் செந்தமிழிற் கவிதை நூல்கள் அழகியவாம் உரைநடையில் அமைந்த நூல்கள் சுமையாய் சேகரித்து பல்கலைச்சே துறையாய் பிரித்தடுக்கி வைத்தல் வேண்டும் அப்படிங்கிறது பாரதிதாசன் எழுதிய நூல். மேற்கண்ட பாடல் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதை தொகுதி 1 என்ற நூலில் புத்தகச்சாலை அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. நூல் என்னும் பொருள் தரும் பல சொற்கள் பாருங்க. ஏடு, ஓலைச்சுவடி, தூக்கு, பணுவல், புத்தகம். புத்தகச்சாலை என்னும் பொருள் தரும் பல சொற்கள் பாருங்க. பண்டாரம், சரஸ்வதி பண்டாரம், புத்தக பண்டாரம், ஏடகம், சுவடிச்சாலை, சுவடியகம், நூலகம், நூல் நிலையம். அடுத்ததா இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாருங்கள். முக்கியமானது, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இது ஸ்கூல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்க பாடல், நல்லா பார்த்துக்கோங்க. தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த சேத்தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட ஒரு பாடல், பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததா பாரதியார் உலகக்கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவுநிலை ஒளியும் வாய்ந்தோர் ஓருருக்கொரு. இது பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகத்தில் இடம்பெறாத ஒரு பாடல் தான். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. பாரதியார் உலகக்கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவுநிலை ஒளியும் வாய்ந்தோர் ஓருருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் மற்றும் வீரரவர் மக்களிலே மேல்கீழ் நின்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் கண்டோம் அப்படிங்கிறது இவர் வந்து எழுதிய பாடல் தான். அடுத்ததாக பருதி வாழி அப்படிங்கிறது, இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. அடிக்கடி கொஷின் இதிலேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? இந்த பாடல்லேருந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்ச்சிலிருக்கும் சிங்கமே வானவீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தணற்பிழம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வானத்தகலியர் பெருவிளக்கே கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய் நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை யாரோ அடங்க நின் ஒளி அலாவ அமைந்தனை. பருதி வாழி, ஓகேவா? ஸோ பாரதிதாசன் எழுதியது. அடுத்ததாக குடும்ப விளக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இது, பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள்
திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். அதாவது பொருள் பாருங்க, கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்நிலத்தில் புல் மட்டும்தான் விளையும், நல்ல பயிர்கள் விளையாது அப்படிங்கிறாரு. அதுபோல் அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலத்தை போன்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன பண்ண, சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் அப்படின்றத நான் சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலும் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருள் பாருங்க, வானூர்தியை செலுத்துகிறாங்க இல்லையா? ஸோ வானூர்தி அப்படிங்கிறது நம்ம அதாவது ஏரோப்ளைன், அந்த ராக்கெட்ஸ் அனுப்புறது. ஸோ இதில் அவர் சொல்கிறாரு, உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலையுமே ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்கிறாரு. இன்று உலகமானது ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறி போனதாக சொல்லியிருக்காரு. இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். இதனுடைய பொருள் பாருங்க, இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களுடைய விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண்ணாக இருக்காங்க. ஆனால் கல்வி அறிவு இல்லாதவங்க தன் வாழ்வில் என்றுமே ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, கல்வி இல்லாத ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க, தன் வாழ்வில் என்றைக்குமே ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததான், சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆமென்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். அதாவது பொருள் பாருங்க, சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்ற பெண்களுக்கே உரியவை அப்படின்னு சொல்கிறது என்னது பொருத்தமற்றதாக இருக்கும். அவை நமக்கும் உரியவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஆண்கள் ஏற்றுக்கணும், அப்படி ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நன்னாளை காண்போம். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா, சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கும் மேலாக இன்பத்தையும் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தால் அன்று வில்வால் படையினால் காண்பதன்று, தன்னிலை அடுப்பில் இட்டு தாழிய சுவையை இட்டே அணிந்திருந்தார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். உணவை சமைச்சு தரது என்பது, சமைச்சு தருவது அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள், உயிரை உருவாக்குவது போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உணவை சமைச்சு தரது என்னன்னு சொல்கிறாரு, உயிரை உருவாக்குறது மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது கிடையாது. அடுப்பில் உள்ள சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலில் தான் வாழ்வு நலம் பெறுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்ததாக, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திரு நாடு தன்னில் இருக்குமோ சட்டம் தன்னை இமை போல் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். அதாவது சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது, நல்ல தாய்மார்களுக்கு தான் அந்த சமைக்கிற பணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம தமிழ் திரு நாட்டில் இருக்கின்ற வழக்கத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதுமே என்ன வேண்டும், கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக, குடும்ப விளக்கு என்னும் நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு. மேற்கண்ட பாடல் பார்த்திங்கன்னா 2ஆம் பகுதியில் விருந்தோமல் அப்படிங்கிற தலைப்பில் தலைவியின் பேச்சில் இடம்பெற்றிருக்கு. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே அப்படிங்கிறது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல். இது பள்ளி புத்தகத்தில் இடம்பெறல, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.